ஒரு அருமையான நாடகத்தை இந்த மேடையிலே அரங்கேற்றவிருக்கின்றார்கள். இதன் கதை, இயக்கம், இயக்குனர் அனைத்தும் திரு ஏ பால்ராஜ் அவர்கள். எனக்கு இந்த கதை என்ன என்று சொல்லியே தெரியாது. இங்கு பயிற்சி கொடுத்தவர்கள் திரு சுனில் டீக்கனார் அவர்கள். அவ்வப்போது இந்த பிள்ளைகளை எல்லாம் வா என்று சொல்லி அழைத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்தார்கள். இணைத்து செயல்பட்ட அவர்களை நான் பாராட்டுகின்றேன். இதிலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நடிக்கவிருக்கின்ற அனைத்து கலைஞர்களையும் நான் பாராட்டி வாழ்த்துகின்றேன். மிகவும் சிறப்பாக இந்த நாடகமானது அமைய வேண்டும். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு கடினமாய் உழைத்த ஒவ்வொருவரையும் யார் யார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, அனைவரையும் நான் பாராட்டி வாழ்த்துகின்றேன். இப்பொழுது 2 வார்த்தை ஜெபித்து நாம் இந்த நாடகத்தை துவக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைவா, விடியல் என்கின்றதானே இந்த நாடகத்திலே கடினமாய் உழைத்த அருமையான திரு ஏ பால்ராஜ் சபை செயலர் அவர்களுக்காக, அவரோடு இணைந்து செயல்பட்ட சபை கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த நாடகத்திலே தங்களை இணைத்து சிறப்பாக இன்று நடிக்கவிருக்கின்றதான கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாடகம் மிக சிறப்பாக அமையவும், அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு விடியலை தரவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீரார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த நாடகத்தை துவக்கி வைக்கிறேன். ஆமென். எதையும் சொல்லி தப்பிக்க முடியாதப்பா. நீ எங்களை வம்புக்கு இழுக்கிறாயோ? எங்களை பட்டு பூச்சிகளும் வாயில்ல உமையாரும் நினைத்தாய். யூத வரலாற்றில் புதிய சரித்திரம் படைப்போம். அரசே, துடிக்கிறது என் புயங்கள். நடக்கட்டும் நாடகம், நகரட்டும் படைகள். அரசே, வேவு பார்க்க சென்ற ஒற்றர்கள் இதோ வந்து விட்டார். கோபம் என்பதற்கு ஆணி அடித்து விட்டவன் தான் யாபேஸ். இளவரசே, நீங்கள் எங்களுக்கு தந்த பணி பெரிய பணி. நீதிமான்களின் படி. அவர்கள் வெட்டி வா என்றால் தட்டி வருவார்கள். பிறந்தால் பிடிக்கும் பழக்கம் எங்கள் வரலாற்றில் இல்லை. உன்னை நாங்கள் என்ன செய்வது? கட்டுவிட்டது, பொற்கண்ணி நசுங்கினது. இவனோ வெயிலிலே உலர மாட்டான், பனியிலே நனைய மாட்டான். அவன்தான் ஈத்தாய்.
உன்னதமான சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு உலகை ஆளுகை செய்யும் சேனைகளின் கர்த்தாவே, அடியேன் விண்ணப்பத்திற்கு உமது கண்கள் திறந்திருப்பதாக. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் சத்துருவின் கைக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். ஆமேன். சேனாதிபதியாரே, ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கோட்டை மதில்களை கட்டி முடிப்பதை முனைப்பாக செய்யாமல் வேலையாட்களை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கிறீர்களோ? அனூபே, சகோதரர்களே, என்ன காரியம் செய்தீர்கள்? நம் அனைவரையும் படைத்தவர் இறைவன்தானே. படைப்பில் ஒன்று போல் படைத்தார். வேற்றுமையே இல்லை. உழைப்பாளி, எஜமான், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்றா படைத்தார். ஏழையை உருவாக்குகிறவனும் தொழிலாளியை தரம் தாழ்த்துகிறவனும் மனிதன்தானே. நீ எங்களிடம் கேள்வி கேட்கிறாயோ? உழைப்பவனை உழைக்காமல் என்னோடு பேசிக்கொண்டிரு என்பாயோ? கூலி கொடுப்பவர்கள் நாங்கள், வேலை வாங்கக்கூடாதோ? மார்தட்டி பேசுகிறாய். எங்களை பொட்டு பூச்சிகளாகவும் வாயில்லா ஊமைகளாகவும் நினைத்தாயோ? சோம்பேறியே, எறும்பிடம் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்றான் ஞானி. உழைப்பவன் உண்ணக்கூடாது என்றவனும் ஞானிதான். நீயோ உழைப்பவர்களை ஊதாரியாக்க பார்க்கிறாய். பேதைகளே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் என்று கூறுகிறான் ஞானி. நீ என்ன சொல்ல போகிறாய்? அகற்கேலியே, என் நண்பர்களே, இல்லை இல்லை சகோதரர்களே, மதுவான பிரதியுத்திரம் கோபத்தை தணிக்கும். கடும் சொற்கள் கோபத்தை ஏற்படுத்தும். எதையும் நிதானமாய் கை கொள்ளுவது நல்லது. நல்லது கெட்டது நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? மடையனே, உன் மனதின் யோசனைகள் உன்னுடையது. நாங்கள் உரைக்கும் பிரதியுத்திரம் தேவனுடையது. அது கர்த்தரால் வந்தது. உன் வழிகள் சுத்தமானது என்று நீ சொல்லலாம். கர்த்தர் உன் நீதியை நிறுத்து பார்க்கிறார். உன் யோசனைகளை எங்களிடம் ஒப்புவிக்காதே. உன் செய்கைகளை கர்த்தரிடம் ஒப்புவி. உன் மனமேட்டிகளை கர்த்தர் அறிவார். நீ எங்களுக்கு அதிகாரியோ? வேலைக்காரர்களே, வேடிக்கை பார்க்காதீர்கள், உழையுங்கள். உழைப்பதே உங்கள் கடமை. உங்களை தலையில் வைத்து கூத்தாட எங்களால் முடியாது. புத்திமதியை கேட்கிறவன் ஞானமடைவான். அதை தள்ளிவிடுகிறவன் படுகொலியில் விழுகிறான். உங்களை படுகொலியில் தள்ளத்தான் யாபேசு பார்க்கிறான். உங்கள் செய்கைகளை கர்த்தர் அறிவார். நான் என்ன சொன்னேன் என்று வசைப்பாடுகிறீர்கள்? நான் அவர்களிடம் அன்புடன் நடக்கத்தான் சொன்னேன். அன்பு அகிலத்தையும் வெல்லும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, அனைத்தும் அறிவோம். அதை குறித்த உன்னுடைய உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை. மதி மறந்தவள் மாப்பிள்ளையை மக்கா என்றும் அப்பா என்றும் கூப்பிட்டாளாம். வெட்கம் வெட்கம், நீயும் மதி இழந்து கிடக்கிறாய். ஏழையை நாங்கள் பரியாசம் செய்யவில்லை. உழைப்பவனுக்கே உலகம் என்பதை உணர்த்துகிறோம். மேன்மையானவைகளை பேசுகிறாயே மூடனே. புத்திமானை வாயினால் கண்டிப்பதை அவனுக்கு உரைக்கும். மறந்து விடாதே. அன்பு என்கிறாய், அறம் என்கிறாய், மரம் என்கிறாய். நாங்கள் கல் நெஞ்சக்காரர்களோ? எங்கள் நடைகள் தூய வழியை விட்டு விலகினாலும் ஏதாவது ஒரு மாசு எங்கள் கைகளில் ஒட்டி கொண்டதுண்டோ? வேலைக்காரியே, வேலைக்காரர்களோ எங்களோடு வழக்காடினார்களோ? அவன் நியாயத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோமா? தாயின் கற்பத்தில் பிறந்த நான் அவர்களுக்கு ஒரு தாயின் கற்பத்தில் உட்பவித்தவர்கள் என்று கர்த்தர் சொன்னதை நாங்கள் மறுதலித்தோமா? எளியவர்களை நாங்கள் வஞ்சித்தோமா? விதவைகளின் கண்களை பூத்து போக பண்ணினோமா? கூறடா, கூறு. எதை கூறுவான்? தாய் தகப்பனில்லா பிள்ளையை கண்டால் ஆகாரம் கொடுக்காமல் இருந்தோம் என்றார். உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருந்தவனை கண்டு நான் பாராமுகமாய் இருந்தேன் என்பானோ? குறை கூறுவதற்கு ஒன்றும் கிடைக்காத நீ அதிகார மோகத்தால் அவதூறு பரப்புகிறாய். சோபேபாக்கே, என் சகோதரர்களே, நிறுத்துங்கள். அன்பர்களே, நீங்கள் நல்லவர்கள்தான், நீங்கள் வல்லவர்கள்தான். ஒன்று மட்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். அழிவுக்கு முன் அகந்தை, வீழ்தலுக்கு முன் மனமேட்டிமை. இந்த குணங்கள் உங்களிடம் இருக்கிறதா, இல்லை என்னிடம் இருக்கிறதா? என் பகைஞனின் ஆபத்தைக் கண்டு நான் மகிழ்ந்தது உண்டோ? பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ? என் கண் காண பரதேசி சாலையிலே ராத்தங்கினதில்லை. வழிப்போக்கனுக்கு இளைப்பாற இடம் கொடுக்காமல் இருந்ததும் இல்லை.
உங்கள் பேச்சிலும் உங்கள் செயலிலும் உள்நோக்கம் இருக்கிறது. என்னடா உள்நோக்கம்? கூறடா நீ. நாட்டை வஞ்சித்தோமா, வீட்டை கொளுத்தினோமா? நாட்டை அந்நியரிடமிருந்து காக்க கோட்டை சுவர் எழுப்பினோம். எளியவனை பாதுகாக்க கிராமங்கள் தோறும் சத்திரத்தை கட்டினோம். பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து உன்னதமானவருக்கு மகிமையுள்ள பலிபீடங்களை எழுப்பினோம். இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது கூறடா? மலிவான விளம்பரத்தை தேடுகிறாய். நாங்கள் இருக்க உன்னை பெரியவனாக படம் காட்டி பார்க்கிறாய். பலிக்காது பலிக்காது உன் கனவு, நிறைவேறாது உன் பகற்கனவு. ஞாபகம் இருக்கட்டும். என் தாய் அன்றே சொன்னாள், இவர்களை நம்பாதே, நீ விடியலை நோக்கி காத்திரு, கடவுள் உனக்கு எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று. என்னை ஈன்ற தாய் அன்று சொன்னது உண்மை என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். அன்னை எங்களுக்கும் தான் சொன்னாள், போலியை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். புதைந்து கிடக்கும் வைரம் பட்டை தீட்டினால் தான் ஒளி வீசும், பொன்னை புடமிட்டால் தான் பிரகாசிக்கும். உங்களில் இருக்கும் தரிசனத்தை புதைத்து விடாதீர்கள். மாயை நம்பி மோசம் போய் விடாதீர்கள். சகோதர சிநேகத்தை கட்டி காத்துக் கொள்ளுங்கள் என்று அன்னையின் தரிசனம் நிறைவேறும். நாங்கள் அதற்காக பாடுபடுவோம். புரிகிறதா? நீ எதை சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அவனுக்கு புரிய வைத்தே ஆக வேண்டும். யாபேசு, உன்னை கடைசியாக கேட்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? எதை சொல்ல விரும்புகிறாய்? வாலிபரின் அலங்காரம் அவர்களின் பராக்கிரமத்தை வெளிக்காட்டும். முதியவர்களின் மகிமை அவர்களின் நரைமுடியே. காலத்தின் தளம்பும் உள்ளத்தின் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற கழுவி வெளிச்சத்தை கொடுக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். வேதம் தெளிவாயிருக்கிறது. நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றுகிறீர்கள். பதவி மம்மதையில் மிதக்கிறீர்கள். பேராபத்தை முதுகிலே சுமக்கிறீர்கள். காட்டாற்றை கடக்க உங்களால் கூடுமா? கடும் புயலை கார்மேகம் கொண்டு தடுக்க கூடுமோ? பொல்லாத சிந்தனைக்காரரே, நிறுத்து உன் பேச்சை. யாபேசே, சுற்றுகின்ற உலகுக்கு துவக்கமும் இறுதியும் இல்லாமல் இல்லை. கண்கவர் காடுகள், ஊனுண்ணும் விலங்குகள், விதவிதமான பறவைகள் அனைத்தும் ஆண்டவர் அவனுக்கு தந்த அருட்கொடைகள். அனைத்தையும் படைத்த இறைவன் அனைத்தையும் ஆளும் கிருபையை மனிதனுக்கு அளித்தார். என்ன பயன்? மதி இழந்த மனிதன் அனைத்தையும் இழந்தான். உழைக்க தெரியாதவனை உழைத்து வாழ வைத்தார் இறைவன். பிழைக்க தெரியாதவன் பாடு பெருந்திண்டாட்டம். சரியாக சொன்னாய். சரித்திரம் படைப்போம். சதிகாரனின் சதியை முறியடிப்போம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆளத் தெரிந்த நமக்கு ஆட்சியை பிடிக்க தெரியாதா என்ன? மதியினால் விதியை முறியடிப்போம். பக்தியற்றவன் பரமனை தரிசிப்பதும், இரக்கமில்லாதவன் ஈகை செய்வதும், கொள்ளையடிக்கும் கொலைபாதவன் நாட்டுப்பற்றை பேசுவதும் விசித்திரமானது. யாபேசு, உன் உருட்டும் புரட்டும் எடுபடாது. எங்களை எதிர்க்காதே. தலைவீதி தலைகீழாகிவிடும். ஏன் அவனை போக விட்டீர்கள்? அவன் நாட்டில் இருந்தால் நாம் அரசனாக இருக்கவே முடியாது. அவன் நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருப்பான். ஞாபகம் இருக்கட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல கை தேர்ந்த ஞானவான்களை அனுப்பி அவனை பின்தொடர்ந்து அவன் போக்கை கவனிப்போம். தடை போட்டால் அவன் கதையை முடிக்க நான் தயங்க மாட்டேன். நாம் நினைக்கிறது போல அவன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. சகல கலையும் கற்று தேர்ந்தவன். அனைத்திற்கும் மேலாக அனுதினமும் இறைவனோடு உறவாடும் பக்தன். அவரோடு பயணிக்கும் சுத்தன். நமது அன்னையும் அன்று கூறினாள், யாபேசுதான் யூத தேசத்து விடியல் என்று. அன்னையின் ஆசியும் அவனுக்கு உண்டு. புரிகிறதா? தருணம் தப்பியவனை மரணம் பிழைக்க செய்யாது. பொறுத்திருந்து பார். நண்பா, எதை கொண்டு வந்தோம்? எதை கொண்டு சொல்ல? ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் பணம் பணம் என்று அலைகிறார்கள். அந்த கிராமத்தால பாத்தியா? 24 மணி நேரம் ரோட்ல. நண்பா, நீ என்ன சொல்லுகிறாய்? ஒன்னும் புரியலையே. இது புரியணும்னா நம்ம 2025க்கு போகணும். காலம் போகும் வேகம் பார்த்தா 2025 சீக்கிரம் போய்விடும். வா, சீக்கிரம் போய்விடலாம் நண்பா. இப்ப 2025 2025
தலை வலிக்கிறது. என்ன ஆச்சு? நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? அடே நண்பா, நம்ம இப்ப 2025 வந்திருக்கிறோம். உன் தலைவலிக்கு காரணம் நேத்து நம்ம அரசவையில் நடந்த விருந்தில் உண்டு மகிழ்ந்த ராஜபோக விருந்தின் வெளிப்பாடு. எல்லாம் உனக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாது. நண்பா, நீ ஒரு முட்டாள்டா. நானா முட்டாள்? அரசவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் விட்டு வண்டி ஏறி வல்லம் ஏறி திராட்சை ரசத்துடன் பண்டிகை காலத்தை ஆசரிக்க வந்த நீ முட்டாளா? நான் முட்டாளா? மூடனே. நானா முட்டாள்? நானாவது வண்டி ஏறி வெள்ளம் ஏறி வந்தேன். ஆனா நீ பறந்தல்லவா வந்திருக்கிறாய், நாவில் வெள்ளம் ஊற. சரி, அதெல்லாம் விடு. உங்க அம்மா அந்த தாவீது ஐயா குடும்பத்தில் போய் கையில காலில் விழுந்து உனக்கு அரண்மனையில் ஒரு சேவகன் வேலையை வாங்கி தந்தால் நீ பாட்டுக்கு 10 நாள் லீவ் போட்டு வந்திருக்கிறாய். ஏன்? நம்ம மாமா அணில் மூலமாக ஓலை அனுப்பி சுனில் மூலமாக கடிதம் போட்டு வரவழைத்தார். அதான் வந்தேன். எதுக்கு கூப்பிட்டார்? அப்படி என்ன அவசரம்? அது எப்படி அணில் மூலமாக கடிதம் போட்டு சுனில் மூலமாக கிடைத்தது? எதுக்கு தான் வந்தாய்? அதுவா நண்பா, நமது தேவாலயத்தின் மூப்பர்கள் சேர்ந்து இயக்குனர் பதவி நம்ம மாமாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதான் எனக்கு ஏதோ வேஷம் கிடைக்கும் என்று சொல்லி வைத்திருந்தேன். அதான் கடிதம் போட்டு கூப்பிட்டாரு, நானும் வந்தேன். அதுவா சங்கதி? நீ ஒரு முட்டாள்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கிறா நண்பா. டேய் ஈத்தாய், கோபத்தை கிளப்பாதடா. சரி சரி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன நண்பா, சொல், கேட்கிறேன். அந்த மாமா பற்றி ரொம்ப தெரிஞ்சிருந்தும் இன்னும் ஏமாறுவதா? அவர் கூப்பிட்டாரா, இவர் வந்தாரா? நண்பா, என் கோபத்துக்கு ஆளாகாமல் விஷயத்தை கூறிவிடு. சரி சரி, விஷயத்தை சொல்கிறேன், கேள். நண்பா, பின்னே ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். என் கோபத்தை மீண்டும் மீண்டும் தூண்டிக் கொண்டிருக்கிறாய். உரையில் இருக்கும் என் பாலுக்கு இரையாக போகிறாயா? இல்லை, நாம் விருந்து சொல்லலாமா? சீக்கிரம் கூறிவிடு. ஏதாவது கோபம் வந்தால் இப்படி ஏதாவது உளறிக் கொண்டிருக்கிறாய் நண்பா. சரி சரி, அந்த திராட்சை ரசத்தை எடு. நண்பா, அப்படியா? அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை பற்றி சொல்லணும்னா முதலில் உனக்கு போதி தர்மரை தெரிந்திருக்க வேண்டும். கும்பும் கராத்தே நோக்குவர்மம் ஆகிய ஆயக்கலைகளை கற்று தேர்ச்சி பெற்றவர். அந்த வம்சாவளியில் வந்த அவருடைய பேரனுக்கு மூத்த மகனுக்கு 3வது மகன் தான் இந்த மாமன். நண்பா, போதி தர்மருக்கு இந்த மாமாவுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேள்டாய நண்பா. நண்பா, சொல்லுடா சீக்கிரம். நமக்கு கொடுத்த நேரம் குறைவிடா. எல்லாரும் எழுப்பி போவதற்குள் சொல்லுடா, தயவு செய்து சொல்லுடா. அப்படிப்பட்ட ஒரு வம்சம் தான் இவர் வம்சம். பல ஆயக்கலைகளை கற்று தேர்ச்சி பெற்றவர். நண்பா, அப்படி என்ன கலங்கப்படுகிறார்? நண்பா, அப்படி எல்லாம் கூறாதடா. டேய், என்னடா ஆச்சு? யாரை பார்த்து பயந்து ஒழிக்கிறேன்? அதுவா, இப்போது நாம் பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா, அந்த மாமா தான் குதிரையில் போய் கொண்டிருக்கிறார். அதற்கு என்னடா? எதற்காக அவரை பார்த்து பயப்படுகிறாய்? அதுவா, நாடகத்தில் ஒரு வேஷம் தருவதாக கூறி ஆலய வேலைகளை நம் தலையில் கட்டி விடுவாரடப்பா. ஊதியமும் இல்லை, ஒரு பிஸ்கெட்டும் இல்லை. நண்பா, தேவாலய பணிகளை ஊதியம் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. தேவாலயத்தில் பணிபுரிந்தால் அது நம் தேவனுக்கு பணிபுரிவதாகும். அப்போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகும். அப்படியா? அதோ வருகிறார் மாமா.
கொண்டு வச்சு கொடு, போ கொண்டு வச்சு கொடு. நண்பா, உன்கிட்ட நின்றால் என் வாழ்க்கையே பறி போய்விடும். நான் போகிறேன் ஆலய பணி செய்ய. தேடி தேடி பார்க்கிறோம், வழிமேல் விழி வைத்து பார்த்துட்டோம், சோபை பாக்கை காணோம். இளவரசன் அல்லவா, சும்மா நம்மை மட்டும் பார்த்து கொண்டா இருக்க முடியும்? நேரம் போக மாட்டேங்குது. அடே, உன் கையில் என்னடா இருக்குது? 100 பொற்காசு இருக்கிறது. என் கையில் 50 காசு உண்டு. இந்த மாசம் செலவை ஓட்டுவது குதிரை கொம்பா இருக்கு. அடே, ஒண்ணு செய்யலாம், பூவா தலையா போடலாமே, நேரம் போகிறதே தெரியாது. நீ என்னடா சொல்ற? நம்ம சேர்ந்தே விளையாடலாமே. சரி, நீ சொன்னது புரியலையே. சும்மா பொழுதுபோக்கு தான். பணம் போகாதே. என் காசு என் காசு, உன் காசு என் காசு. நீ பேசுவதே புரியலையே. சும்மா வைப்போம், அப்புறம் புரியும். எனக்கு சகுனம் சரியில்லை, நான் வரல. கோழை வலியிறான் பாரு. என்னடா கலவரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஒன்றுமில்லை, சும்மா. அது சரி, எங்களுக்கு விருந்தொன்று தருவேன் என்றீர்களே, எப்போது தருவீர்கள்? உங்களுக்கு எப்போ வேண்டுமென்றாலும் நான் தர தயாராக இருக்கிறேன். இளவரசரே, நீங்கள் கவலையாக இருக்கிறீர் போல் தெரிகிறதே. வேறொன்றுமில்லை, ராஜ பதவியை யாபேஸ் கேட்கிறான். அவனை ராஜாவாக்கினால் எங்களை அவன் கண்டுகொள்ளவே மாட்டான். நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ராஜபோகங்கள் அடுத்த நிமிடமே போய்விடும். கவலைப்படாதீர்கள், உங்கள் ராஜயோகம் நிலை நிற்க நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். இளவரசே, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது போல, முதியவர்களிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கும். அவர்களிடம் தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். எங்களிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள். நாங்கள் நினைத்தால் நடத்தி காட்டுவோம். இளவரசே, மிருகங்களிடம் கேட்டு பாரும், அவைகள் எங்களின் அறிவை பற்றி உங்களுக்கு சொல்லும். ஆகாயத்து பறவைகளை கேட்டு பாருங்கள், அவைகள் உங்களுக்கு சொல்லும். பூமியை விசாரித்து பாருங்கள், அது உங்களுக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேளும், அவைகள் எங்கள் ஞானத்தை உங்களுக்கு விவரிக்கும். நாங்கள் யூத குலத்துக்கே ஆலோசனை சொல்லும் கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். அரசே, சர்வ வல்லவரின் ஆசி உங்களுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உன்னதமான தேவன் ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளுக்கு கச்சை கட்டுகிறார். மந்திரிகளையும் தந்திரிகளையும் சிறைப்பிடித்து பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி அவர்களை மரண இருளின் வெளிச்சத்தில் அடக்கி வைக்கிறார். அவருடைய பராக்கிரமத்திற்கு முன்னால் இந்த யாபேஸ் எம்மாத்திரம்? சரியாக சொன்னீர்கள். யாபேஸ் என் சகோதரன். அவன் வெளிச்சமில்லா இருளிலே தடவி திரிகிறான். அவன் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரியானது. அவனுடைய மேட்டிமை சேற்று குவியலுக்கு சமம். மௌனமாயிருங்கள். சமயம் வரும்போது உங்கள் உதவிகளை நாடி வருகிறேன். வாருங்கள், நமக்காக மதுவும் மாமிசமும் காத்திருக்கிறது. உண்டு மகிழ்ந்து களி கூறுவோம். யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு.
25 பிரைட் ஆச்சு, வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு, ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு, எல்லாமே ரைட் ஆச்சு. டிசம்பர் 25 பிரைட் ஆச்சு, வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு, ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு, எல்லாமே ரைட் ஆச்சு. கிபில வந்தாச்சு டேட்டா மாத்து, ஏரோது சொன்னாலும் ரூட்டா மாத்து. கிபில வந்தாச்சு டேட்டா மாத்து, ஏரோது சொன்னாலும் ரூட்டா மாத்து. ஜோரா ஜோரா மின்னு ஸ்டாரு, முன்னணையில் லிட்டு ஸ்டாரு. ஜோரா ஜோரா மின்னு ஸ்டாரு, முன்னணையில் லிட்டு ஸ்டாரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. ஏசாயா 11 ஆராய்ச்சியா, பூலோகில் தேவனின் அரசாட்சியா, கண்ணோரம் ஆனந்த நீர்வீழ்ச்சியா, இயேசுவின் நல்லாட்சியா. ஏசாயா 11 ஆராய்ச்சியா, பூலோகில் தேவனின் அரசாட்சியா, கண்ணோரம் ஆனந்த நீர்வீழ்ச்சியா, இயேசுவின் நல்லாட்சியா. காலம் வந்தாலே பிச்சு புதா, ஏசப்பா வந்தாலே ரச்சு புதா. காலம் வந்தாலே பிச்சு புதா, ஏசப்பா வந்தாலே ரச்சு புதா. ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரோன் ரோசா. ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரோன் ரோசா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. பாட்டெல்லாம் ஒலிக்குதா, காதெல்லாம் இனிக்குதா, ஊரெல்லாம் சொல்லிக்குதா, எங்கும் திருவிழா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரோன் ரோசா. அதோ யாபேஸ் வருகிறான், கனவு உலகிலே பவனி வருகிறான், யூதாவுக்கு ராஜா என்ற கற்பனையில் மிதக்கிறான். இனியும் நாம் அவனை தலை தூக்க விடக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் என்ன அவனை வைத்து சிங்கி அடித்து சேவகமா செய்ய போகிறோம்? நீ என்ன நினைக்கிறாயோ நாங்கள் அதை செய்து முடிப்போம். இந்த அரண்மனையில் அவனுக்கு இடமில்லை. அனுபே, அகர்கோலியே, நாம் 3 பேரும் இணைந்து அவனை அரண்மனையை விட்டு வெளியேற்றுவோம். அவன் நம்மை துரைத்தனம் பண்ண பார்க்கிறான். நாம் தனியே நின்றால் நம்மை மடக்கி விடுவான். ஏனென்றால் யாபேஸ் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவன். நாம் மதியினமாய் செயல்பட்டால் நம்மை மிதித்து விடுவான். ஞாபகம் இருக்கட்டும். சரியாக சொன்னாய். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், இடைவிடாமல் ஜபிக்கும் ஜப வீரன். ஆனாலும் அவனால் நமக்கென்ன பயன்? நாம் அனுபவிக்க வேண்டிய ராஜபோகத்திற்கு அவன் தடைக்கல் தானே. உண்மை உண்மை. அவன் இருக்கும் வரை நமக்கு சுதந்திரம் இல்லை. வேலைக்காரன் இளைப்பாற நிழலை வாஞ்சிக்கிறான், கூலிக்காரன் கூலி வாங்க வாஞ்சிக்கிறான். மாயையான மாதங்கள் நமக்கு சுதந்திரமானது போல சஞ்சலமான ராத்திரிகள் யாபேசுக்கு அடைக்கலமாகட்டும். ராக்காலம் எப்பொழுது முடியும், கிழக்கு எப்பொழுது வெளுக்கும் என்று காத்திருக்க வேண்டாம். இன்றே யாபேசோடு போவோம், அவனை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவோம். அதோ யாபேசு வருகிறான்.
மாறி மாறி எதிரான அம்புகளை தொடுப்போம். ஓ யாபேசு, நகர்வலம் வருகிறாயோ? நன்றாக களைத்து போய்விட்டாய். தங்க தொட்டிலில் போய் ஓய்வெடுத்துக்கொள். ராஜநடை நேர்கொண்ட பார்வை, மோரியா பர்வதம் போன்ற புயம், நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் விரைந்து ஓடும் விழிகள். ஆனாலும் உன் எண்ணம் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் சகோதரா. என்ன சகோதரர்களே, ஒரு நாளும் இல்லாத மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள்? யாருக்கு வஞ்சக வலை விரிக்கிறீர்கள்? சகோதரா, புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்தாது, தீவனம் இருக்கும் இடத்தில் எருதுகள் கதறாது. நீங்கள் விரிக்கிற ருசியில்லாத பதார்த்தம் உப்பில்லாத சாப்பாடு, அது யாருக்கும் சுவைக்காது. ஞாபகம் இருக்கட்டும். ஏய், வம்புக்கு வருகிறாயோ? நீ எங்களை அதிகாரம் செலுத்த பார்க்கிறாயோ? ஓஹோ, எனக்குத்தான் திட்டமிட்டு சதி செய்கிறீர்களோ? என்னை கடிந்து கொள்ள வார்த்தைகளை தேடுகிறீர்கள். திக்கற்றவன் மேல் விழுந்து உங்கள் சகோதரனுக்கு படுகொலி வெட்டுகிறீர்கள். நீங்கள் எனக்கு அல்ல, உங்களுக்குத்தான் படுகொலி வெட்டுகிறீர்கள். நுழலும் தன் வாயால் கடும். ஞாபகம் இருக்கட்டும். சொப்பனங்களால் எங்களை கலங்க பண்ணுகிறாய், தரிசனங்களால் எங்களுக்கு திகில் உண்டாக்குகிறாய். நீ எங்கள் மேல் காவல் வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சமுத்திரமா? மேகம் பறந்து போகிறது போல் பாதாளம் இறங்கினவன் இனியேறான். நீயும் இந்த தேசத்தை விட்டு போய்விடு. நீ எங்களுக்கு அதிகாரியும் அல்ல, நாங்கள் உமக்கு அடிமைகளும் அல்ல. புரிகிறதா? சகோதரர்களே, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து என்னை துரத்திவிட திட்டமிட்டு விட்டீர்கள். நல்லது செய்தீர்கள். நான் இனிமேல் உங்களுக்கு உபதேசம் சொல்ல மாட்டேன், மௌனமாயிருப்பேன். நீங்கள் எதையோ தவறப் போகிறீர்கள். பூமியிலே போராட மனுஷனுக்கு காலம் உண்டு. என் நாட்கள் கூலிக்காரன் நாட்களைப் போல் ஓடுகிறது. தோழர்களே, என்னை நீங்கள் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் என்மேல் சிந்தை வைக்கிறதற்கும் நான் ஒன்றும் கர்த்தர் இல்லைதான். காலைதோறும் விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் என்னை சோதிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம். போதும், நிறுத்தடா. என்றும் உன் பல்லவி கேட்டு கேட்டு என் காது மந்தமாகி போச்சு. மடையனே, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருக்க முடியுமோ? இருதயத்தில் ஞானம் உள்ளவர் யார்? பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் யார்? அவருக்கு முன்பாக அவரை கடினப்படுத்தி நீ வாழ்வாயோ? பர்வதத்தை சடுதியாய் புரட்டி போடுகிறவர் யார்? பூமியாகிய தூணை அதிரத்தக்கதாய் அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறது யார்? தேவன் அல்லவோ? நீ அவரை விட பெரியவனோ? முட்டாள்களே, காட்டாறு போல் மோசம் பண்ணுகிறீர்கள். உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே உருவழிந்து போகும் பனிக்கட்டி போல் ஏதோ மாயை நம்பி மோசம் போகிறீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து முடிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆசை நீர்மேல் குமிழி போல் சில நாட்கள் தான். காண்கிறதுனால் உங்கள் கண்கள் திருப்தியாகிறதும் இல்லை, நீங்கள் கேட்கிறதுனால் உங்கள் செவிகள் நிரம்புகிறதும் இல்லை. எல்லா நதிகளும் எங்கு ஓடினாலும் சங்கமிப்பது கடலில் தான். சூரியன் அஸ்தமிக்கிறது, உதித்த இடத்திற்கே திரும்புகிறது. நீங்கள் திரும்பி பார்க்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நான் வருகிறேன். வர வேண்டாம், போ. பின்னங்கால் புடரியில் இடிபட ஓடிப்போ. திரும்பி பார்க்காதே, உப்பு தூணாக போகிறாய். சகோதரர்களே, யாபேஸ் போய்விட்டான். இனிமேல் இந்த பக்கம் தலை வைத்து படுக்கவே மாட்டான். யாபேஸ் போய்விட்டான். நாம் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெலிஸ்தியன் எப்போ வருவான் என்று சொல்ல முடியாது. நம் படை பலத்தை பெருக்க வேண்டும். யாபேஸ் இல்லை என்று தெரிந்து சத்துரு நம் மீது படையெடுக்க தயங்க மாட்டான். சரி, வாருங்கள், நாம் உடனடியாக எதிரியை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுப்போம்.
தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேராபீன்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நீர் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளும். நீர் நினையாது போனால் நான் நிர்மூலமாகிப் போவேன். நண்பா, எனக்கு விவாகம் செய்ய வேண்டும். இந்த வீட்டுல கரவளத்தாலும் கம்பளத்தாலும் இருக்கிற வரைக்கும் இது இவருக்கு அந்த விவாதம் ஒண்ணும் இல்லை. ஏண்டா அப்படி சொல்லுகிறாய்? அதுவா, எல்லா சம்பந்தக்காரர்களும் மேல முக்கு வரைக்கும் தான் வராங்க, அதை தாண்டி வர மாட்டேங்கிறாங்க. ஏண்டா என்ன ஆச்சு? அந்த கரவளத்தாளை பற்றி உனக்கு தெரியாதா? வருகிறவர்கள்ட்ட நம்ம பசங்களை பத்தி எல்லாரும் அந்த 4 வழிச்சாலையில தான் கமந்து கிடக்குறாங்கன்னு சொல்றா. அடுத்து என்ன, பையன் நல்ல பையன் தான், பார்த்து எடுத்து கொடுங்கன்னு சொல்றா. வந்தவர்கள் வந்த வழியை பார்த்து போறாங்க. நண்பா, அப்படியா? ஆணி நேரா இருந்தால் சுத்தியலுக்கு ஆகாது. அதுபோல நம் ஊர் இளைஞர்கள் நல்ல வழியில் சொன்னால் நம்ம ஊர் பெரியவர்களுக்கு பிடிக்காது. சரி நண்பா, நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், விவாகமும் வேண்டாம், விளையாட்டும் வேண்டாம். நாம் பழைய இடத்திற்கே சென்று விடுவோம். அங்கே சோனியா செருப்பும் தொடப்பக்கட்டையோட காத்து கொண்டிருக்கிறாள். அங்கே போய் நல்லா வாங்கி கட்டிக்கோ, சரியா? ராஜாதி ராஜாவே வாழ்க, நின் கொற்றம் வாழ்க, நின் கொடை வாழ்க. சேனாதிபதியாரே,
அதிகமாய் பீடிகை செய்கிறீர்கள்? காரியம் யாதும் உள்ளதோ? ஆமரசே, யூதருக்கு ராஜாவாக வர இருந்த யாபேசை அவரது சகோதரர்கள் நாட்டை விட்டே விரட்டி விட்டார்கள். இப்போது யூதா தேசத்தில் உயிருள்ளவன் ஒருவனும் இல்லை. நம்மை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனும் எவனும் இல்லை. யூதா மேல் திட்டமிட்டால் நாம் ஜெயிக்கலாம். வெற்றி நிச்சயம். சரியான யோசனை தளபதியாரே. படைகளை தயார் செய்யும். நான் தூதர்களை இல்லை ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்புகிறேன். அறிவும் ஆற்றலும் பெற்ற 2 வீரர்களை அழைத்து வாருங்கள். தளபதியாரே, ரதகஜ பதாதைகளை அணிவகுக்க ஆணையிடுகிறேன். எனது வால்வலியும் தோல்வலியும் காட்டப் போகிறேன். கரிகளும் பரிகளும் நகரட்டும். கடல் மணலில பெருகி நிற்கும் நமது படை புத்தீசல் போல் நகரட்டும். வீர சமர்புரியும் சுத்த வீரர்கள் முன்னிலையும் வகுக்கட்டும். போர் போர்! நம்மை கோழை என்று நினைத்து விட்டான் யூதன். தொடை நடுங்கும் கோழைகள் யாபேசின் தோழர்கள். வீரர்களே, புறப்படுங்கள். முழங்குங்கள் முரசங்களே. தடையை உடைத்தெறிவோம். தரங்கெட்டவன் தலையை தரையில் உருட்டுவோம். திராட்சைகளையும் பேரிச்சைகளையும் கொள்ளையடிப்போம். ஆட்டை பிடிப்போம், மாட்டை பிடிப்போம், மனிதனை பந்தாடுவோம். போர் போர் போர்! சேவகர்களே, அழைத்து வாருங்கள் 2 கட்டுடல் காளையர்களை. தளபதியாரே, இதோ நீங்கள் தேடின காளையர்கள். தளபதியாரே, அழைத்தீர்களோ? இதோ அடி, ஆணையிடுங்கள். அனைத்தையும் முடித்து வருகிறோம். உளவு பார்ப்பது எங்களுக்கு கைவந்த கலை. தேசத்தையே புரட்டி போடுகின்றோம். சென்று வாருங்கள். எல்லாவற்றையும் முடித்து வாருங்கள். யூத தேசத்தின் நிலையை கண்டறியுங்கள். படைபலம் ஆராய்ந்து வாருங்கள். புறப்படுங்கள். புறப்படுங்கள். யூதாவின் ராஜாக்களே, நம் தேசத்தில் ஒற்றர்கள் உலாவித் திரிவதாக தகவல்கள் வருகிறது. ஒற்றர்களா இல்லை எத்தர்களா? என் நாட்டிலா? ஆச்சரியமாயிருக்கிறது. எதற்கு வந்தார்கள்? நாடு திறந்து கிடக்கிறது என்று நினைத்தார்களோ? வெட்கம் வெட்கம்! சேனாதிபதியாரே, இன்று இப்போதே தேசத்தை சல்லடை போட்டு தேடுங்கள். ஒற்றர்களை பிடித்தாக வேண்டும். அவர்களை சிறையில் அடைத்தாக வேண்டும். புறப்படுங்கள். இது ராஜகட்டளை. புத்தி இல்லாத ஒற்றர்கள்! இல்லை, காட்டு கழுதை குட்டிகள், பெரும் நெஞ்செழுத்தக்காரர்கள், அக்கிரமக்காரர்களே, அகற்றி விடுகிறேன் உங்களை. அநியாயக்காரர்களே, உங்களுக்கு மரண சாசனம் எழுதி விடுகிறேன். வானபரியந்தம் புகழ்பெற்ற யூத தேசத்தை அளவெடுப்பதா? நடக்காது, நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இதோ வருகிறேன். ஒற்றர்களே, யூத தேசத்தை உளவு பார்க்க துணிந்து விட்டீர்களா? யாபேசு இல்லை என்றால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தீர்களோ? மடையர்களே, நிடமுடையவர்கள் நாங்கள். தொடை நடுங்க மாட்டோம். வாழ்பிடிப்பவர்கள் நாங்கள். பிறன் தாழ் பிடிக்க மாட்டோம். ஞாபகம் இருக்கட்டும். யூத வரலாற்றில் புதிய சரித்திரம் படைப்போம். மாமிச மலைகளே, இருளுக்கு நீங்கள் தப்புவீர்களோ? அக்னி ஜுவாலை உங்களை பொசுக்கட்டும். மாயக்காரர்களே, வெறுமையாய் போவீர்கள். பரிதானம் வாங்கின நீங்கள், அநியாயத்தை கற்பம் தரித்த நீங்கள் அக்கிரமத்தை பெறுவீர்கள். மாயையை மடியில் கட்டிய மடையர்களே, பேயை கற்பந்தரிப்பீர்கள். எங்களை அலட்டுகிறீர்களோ? காற்றை வலை பின்னி பிடிக்க பார்க்கிறீர்கள். மாடைமை மாடைமை! வீரர்களே, புறப்படுங்கள். பெலிஸ்தியன் யூதனை மிரட்டுவதா? புறமுதுகு காட்டிய புல்லுருவிகள், நான் என் வாயினால் உங்களுக்கு தோல்வியை பறைசாற்றுகிறேன். என் உதடுகளின் அசைவு உங்களுக்கு துக்கத்தை பிரகடனப்படுத்தும். போர் முரசு கொட்டுங்கள். போர் போர் போர்! நண்பா, உன் வேடம் பிரமாதம். தலையோ மொட்டை, உடம்போ கட்டை, போர்த்தினாய் சட்டை, உன் கண்களோ 2 கோழி முட்டை. நீ போவதோ மரண கோட்டை. தடம் தப்பினால் வீழ்வது உன் மொட்டை தலைதான். புரிகிறதா? எல்லாம் சரியாக சொன்னாய். பார்த்து நட. உனக்கு அறிவு தலையில் மட்டும்தான். யூதனுக்கு அறிவு உடம்பெல்லாம். நீ சிந்தனை செய்வாய், அவன் செய்து முடித்து வைப்பான். ஞாபகம் இருக்கட்டும். பிடிபடுவோம் என்றால் ஓடிவிட வேண்டும். நண்பா, ஏதோ சத்தம் கேட்கிறது. யார் என்று உத்துப்பா. யூதாவின் சேனாதிபதி வருகிறான் போல தெரிகிறது. நாம் என்ன செய்வது? மறைந்து விடுவோமா, இல்லை ஓடி விடுவோமா? பிடித்தால் ஆபத்து. ஓடிவிடுவோம். அரசனிடம் பொய்யை அவிழ்த்து விடுவோம். யூதர்கள் உறங்குகிறார்கள். உண்டு குடித்து கொழுத்து மயங்கி கிடக்கிறார்கள் என்று கதைகள். தட்டி விடுகிறேன். ஓடிவிடுவோம். பள்ளிக்கும் நேரத்தில் மறைந்து விட்டார்களே. யார் இவர்கள்? எதற்கு வந்தார்கள்? ஏன் ஓடினார்கள்? புரியலையே.
ஒருவேளை இவர்கள் தான் பெலிஸ்திய ஒற்றர்களாயிருப்பார்களோ? என்னை கண்டுதான் ஓடி போனார்களோ? சரி, போய் தொலையட்டும். சாலைகள் விரிச்சோடி கிடக்கிறது. முடிந்தவரை தேடிவிட்டோம். ஒன்றுமே இல்லை, போகலாம். நண்பா, தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம் என்பார்களே, அது இதுதான். நல்ல வேளை அந்த யூத சேனாதிபதி நம்மை பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் நம் தலை தப்பி இருக்காது. நன்றாக சொன்னாய். யமனாகவே நம் மீது பாய்ந்திருப்பார். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடவிடம் ஸ்தலமும் உண்டு. ஆனால் நமக்கோ எங்கே இருக்கிறது உறைவிடம்? எதிர்க்கு பயந்திருக்கணும், உள்நாட்டுக்காரனுக்கோ ஒளிந்திருக்கணும். எப்படியோ போகிறது நம் பிழைப்பு, இல்லையா? சபாஸ், சரியாகச் சொன்னாய். உங்களை நான் சந்தேகித்தது சரியாய் போய்விட்டது. நீங்கள் பெலிஸ்திய வேவுக்காரர்களா? நிறுத்து! நீ யார்? எங்களை இடைமறித்து வாயில் வந்தது போல் பேசுகிறாய். நாங்கள் வேவுக்காரர்கள் என்கிறாய். நாங்கள் யாராக இருந்தால் உனக்கென்ன குறைவுபட்டது? பேசாமல் போய் எங்களை கோபமூட்டாது. நீ யாராயிருந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லைதான். ஆனால் நீங்கள் என் தேசத்து எல்லைக்குள் 3 நாளைக்கு முன் ஊடுருவி போனீர்கள். என் தேசத்து சேனாதிபதியை கண்டபோது புதருக்குள் புகுந்தீர்கள். நீங்கள் நல்லவர்களாயிருந்தால் ஏன் ஓடி ஒளிய வேண்டும்? கூறுங்கள். உங்கள் தளபதி என்ன சீரும் சிறுத்தையா, இல்லை கர்ச்சிக்கும் சிங்கமா? அவனை கண்டு நாங்கள் ஏன் பயந்து நடுங்க வேண்டும்? நீங்கள் போகும்போது தவறவிட்ட மடல், எங்கள் தேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த உங்கள் சேனாதிபதி எழுதி முத்திரையிட்ட மடல். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? உனக்கு பதில் சொல்ல நீ யார்? எங்கள் அரசனா இல்லை தளபதியா? அதிகம் பேசாது, போய்விடு. என்னை மிரட்டுகிறீர்களா? இது எங்கள் தேசம். எங்கள் நாட்டில் நின்று கொண்டு என்னை கேள்வி கேட்கிறீர்களா? நான் உங்களை பிடித்து சிறையில் அடைக்கப் போகிறேன். உன் பேச்சு நகைச்சுவையாக இல்லை. எங்களை பார்த்தால் உனக்கு விட்டில் பூச்சிகளாக தெரிகிறதோ? இல்லை இல்லை, கிணற்று தவளை என்று நினைத்து விட்டாயோ? இல்லை, தத்தி தவழ்ந்து விளையாடும் சின்னஞ்சிறார்கள் என்று நினைத்து விட்டாயோ? உன்னை எச்சரிக்கிறோம், பேசாமல் போய்விடு. மடையர்களே, இல்லை இல்லை, பெலிஸ்திய பேடிகளே, உங்கள் கண்களை அகல விரித்து என்னை உற்று பாருங்கள். அப்போது நான் யார் என்று அறிவீர்கள். இரும்பை வைக்கோல் என்று நினைக்கிறீர்கள். வெண்கலத்தை உளுத்து போன மரம் என்று நினைக்கிறீர்கள். பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழுகிறீர்கள். ஆழத்தை உலைப்பானை என்று நினைக்கிறீர்கள். கடலை காயம் கொண்டு கலக்க பார்க்கிறீர்கள். நடக்குமா உங்கள் நாடகம்? பலிக்குமா உங்கள் கனவு? வெட்கம் வெட்கம்! லிவியாதானை தூண்டில் போட்டு பிடிக்க பார்க்கிறீர்கள். அது வெளிவிடும் காற்றை தடுக்க உங்களால் கூடுமோ? லிவியாதானுக்கு மூக்குச்சரடு போடும் பழக்கம் உங்களுக்கு உண்டோ? அதன் தாடையில் உன் குரட்டினால் குத்தக்கூடுமோ? விளையாட கிடைத்த பொம்மை என்று நினைத்தாயோ? அதை கட்டி வைக்கும் தைரியம் உங்களுக்கு உண்டோ? கூறுங்கள். ஏய், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அதையும் தாண்டி போகிறாய். தலைக்கு மேல் தண்ணீர் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று நினைக்கிறவர்கள் நாங்கள். நொந்து குனிந்து குட்டிகளை போடும் வரையாறுகளின் குட்டிகளை பார். அவைகள் வேதனையை மறைந்து கவலையின்றி குதித்து விளையாடும். எங்களில் ஒளித்திருக்கும் உயிர் எப்ப போனால் என்ன என்று நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை. புரிகிறதா? அன்பர்களே, நீங்கள் நினைக்கிறவன் நான் அல்ல. நான் பொன்னின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனும் அல்ல. தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லுகிறவனும் அல்ல. ஆஸ்தியை பெரிதாக எண்ணுகிறவனும் அது மிகுதியாயிருக்கிறது என்று மகிழ்கிறவனும் நான் அல்ல. உண்மையை பேசு, உத்தமனாய் நட, இதற்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை என்று நினைப்பவன் நான். உண்மையை சொல்லிவிட்டு போங்கள், இல்லை உடை வாளுக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள். மறந்தும் இனிமேல் உங்கள் தலை என் எல்லையில் நான் இனி காணக்கூடாது. நாங்களும் வாள் பிடிக்க தெரிந்தவர்கள்தான். பிறன் தாழ் பிடிக்கும் பழக்கம் எங்கள் வரலாற்றில் இல்லை. செய்வதிலும் உறுதியாயிருக்கிறோம், செய்து முடிப்பதில் நம்பிக்கையாயிருக்கிறோம்.
வீண் பெருமை கொள்கிறாய். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். நீ படுகுழியில் விழத் துணிந்தால் அதற்கு பொறுப்பு நான் அல்ல, நீதான். சாகப் போகிற நீ அப்பத்தையும் ஆத்துமா ருசியான பதார்த்தத்தையும் தேடுவானேன்? உன் ஆத்துமா பாதாளத்திற்கும் உன் பிராணன் சாவுக்கும் சமீபித்திருக்கிறது. உன்னை பார்த்து நாங்கள் சிரிக்கவா அழுவதா ஒன்றும் புரியவில்லை. தனிமையில் இருக்கும் உன்னிடம் நாங்கள் போர் புரிவது எங்களுக்கு அவமானம். எதையும் சொல்லி தப்பிக்க முடியாதப்பா. நான் யூத கோத்திரத்து சிங்கம். சீறினால் சிறுத்தை, மோதினால் புலி. என்னை வென்றால் யூதாவே உங்களுக்கு அடிமையாகிவிடும். அப்படியானால் நீ யாபேசா? நான் யாபேசேதான். ஒற்றற்படை தலைவனே, தூவிவிடுங்கள் பொடியே இவன் கண்களில். ஓடிவிடுவோம். ஓடிவிட்டீர்களா? சமயம் வரும், அப்போது உங்கள் தந்திரங்களும் உங்கள் மந்திரங்களும் என்ன ஆகும் பார்க்கலாம். அவரை காணோமே. அப்பா, நான் உங்களை தேடி தேடி கண்ணு பூத்து போச்சு. எங்க போனீங்கப்பா? ஏண்டி கலத்த இருக்கிற? நான் உன் புருஷன்டி. உங்க அப்பனுக்கு வயசாச்சு, எனக்கு உன்னோட 8 வயசு தான் கூடுதல். அதற்கு எப்படியா? அப்பா பேசாம இருங்கப்பா. உலகத்துக்கு தான் நான் படம் காட்டுகிறேன். அது தப்பா எடுத்துக்கங்க அப்பா. இது எங்க போனீங்கப்பா? என் துணியை நினைச்சு போடுங்க. போங்க. அடை, நான் எங்க போனாலும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. தலை நிமிர வழி இல்லை. வீட்டுல முரட்டாட்டம் போடுற, வெளியில அப்பா அப்பான்னு வலிகிற. கர்மம் கர்மம். என்னங்க முழங்குறீங்க? இப்படி தாகமா இருக்குங்க. கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் திராட்சை ரசம் கொண்டு வருவீங்களா? என்னம்மா திராட்சை ரசமா? அது மண்ணுல பூத்திட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உங்களை யாரு பூத்திட சொன்னது? பக்கத்து வீட்டு கம்ப்ளாட்டில போய் கேளுங்க, கொடுப்பாங்க அவங்க. ஐயோ ஏசப்பா, நான் என்ன பாவம் செய்தேன்? தலை நிமிர கூட முடியவில்லை. எல்லாரும் சொல்றாங்க 7 பிறவி உண்டுன்னு. ஒரு பிறவிக்கே இங்க தாங்க முடியவில்லை. என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா, என்னை எடுத்துக்கொள்ளுங்க. யாபேசை தேடி தேடி களைத்து போனேன். இங்கதான் இருப்பதாக கேள்விப்பட்டேனே. யாபேசே, யாபேசே, வந்து விட்டாயா? இவ்வளவு தூரம் என்னை தேடி அலைந்து வந்தீர்களே, அப்படி ஏதாவது அவசரமா? நான் நினையாதது நடந்து விட்டது. நீ நாட்டை விட்டு விரட்டப்பட்டாய் என்று கேட்டபோது என் உள்ளம் கலங்கினது. நீ இல்லாத நாடு வெறுமையாகிவிட்டது. வேலி இல்லாத வீட்டில் கள்ளம் நுழைவது போல் வழிபோக்கனும் நாட்டுக்குள் நுழைந்து தேசத்தை சூறையாட துவங்கிவிட்டான். யாபேசே, நீ திரும்ப வா, நாட்டை காப்பாற்று. ஐயா, நீங்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு நான் நன்றி கூறுகிறேன். நானாக நாட்டை விட்டு வரவில்லை. என்னை அவமானப்படுத்தின பிறகும் நான் தேசத்தில் இருப்பது எப்படி? முடியாது தான். உன்னை எண்ணி எத்தனையோ மக்கள் கண்ணீர் விடுகிறார்கள். உன்னை நோக்கி முறையிட்ட ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவர்களையும் ரட்சித்தாய். அவர்கள் படும் ஆதங்கத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. என்ன செய்கிறது? நீதியை நான் தரித்து கொண்டேன், அது எனக்கு உடுப்பாயிருந்தது. நியாயத்தை கையில் எடுத்தேன், அது எனக்கு சால்வையாக இருந்தது. உண்மையை பற்றி கொண்டேன், அது எனக்கு பாகையாயிருந்தது. என்ன பயன்? நாட்டை விட்டு விரட்டப்பட்டேன். நல்லவனாக இருக்காதே, நாடு உன்னை விரட்டும். பொய்யில் நீ பயணம் செய்தால் நீ போற்றப்படுவாய். நீ அல்லவா மனிதன், வாயார மெச்சுவார்கள். பகையும் இல்லை, உனக்கு எதிராக புகையும் இல்லை. யாபேசே, நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்ததில்லை. காத்திருக்கிறவன் மழைக்காக காத்திருக்கிறான். ஆசை உள்ளவன் வாயை ஆவென்று திறந்திருக்கிறான். பிரசங்கி சொன்னானே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உனக்கு ஏற்பட்ட சஞ்சலமும் வருத்தம் அளிக்கிறது. அனைத்தும் மாயை.
சரியாகச் சொன்னீர்கள். மனிதன் நினைப்பது ஒன்று, ஆண்டவர் நினைப்பது ஒன்று. ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. மரணத்தை மாற்றி வைக்கவும் அவனுக்கு உரிமை இல்லை. களிப்பை புகழ்வதும் புசிப்பும் குடிப்பும் தான் மகிழ்ச்சி என்கிறான் மூடன். எல்லாம் மாயை, 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 மாயை. அரசே, ஆபத்து, ஆபத்து! பெலிஸ்தியன் படையெடுத்து வந்துவிட்டான். யூத நாட்டின் எல்லையை நெருங்கி விட்டான். நமது படைகளை எல்லையிலே அணிவகுக்க கட்டளையிடுங்கள். பெலிஸ்தியன் வந்து விட்டானா? மாயக்காரன் கூட்டம் மடையிறந்த வெள்ளம் போல் புரண்டு வந்து விட்டதா? இனி தாமதிக்க வேண்டாம், புறப்படுவோம். வெற்றி வாங்கி சூடி வருவோம். பெலிஸ்திய படையல்லாது கொள்ளை கூட்டம் நமது நாட்டை சூறையாட நினைக்கும் பெலிஸ்தியரை நாணி தலைக்குடிய செய்வோம். போ போ போ! விதி விளையாடுகிறது, சதி அம்பலமாகிறது. தலைமை தாங்க யாபேஸ் இருந்தால் நல்லதாயிருக்கும். நாம் தாம் அவனை விரட்டி விட்டோம். தயங்க வேண்டாம், தடைகளை உடைத்தெறிவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆசாரியரை அழைத்து சர்வ வல்லவருக்கு பலி செலுத்துவோம். போர் போர் போர்! முன்னின்று படையை நடத்தி செல்வது யார்? நாம் சேர்ந்தே தலைமை தாங்குவோம். எதிரி வீரன் அல்ல, கோழைதான். அவன் தந்திர மந்திரத்தை முறியடிப்போம். சிறுமைப்பட்டவனை பலவானுடைய கைக்கும், எளியவனை கொள்ளையிடவனுடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவர் நம் தேவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தயங்க வேண்டாம், எதிரியை எதிர்ப்போம். பெலிஸ்தியன் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவான். கர்த்தரை நம்பி போரிடுவோம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம்தான். பெலிஸ்தியன் ஈரான் வீரர்களே, முழங்குங்கள் முரசங்களை. போ போ போ! அரசே, வேவு பார்க்க சென்ற ஒற்றர்கள் இதோ வந்து விட்டார்கள். நீதி தவறா நிலையான ஆட்சி புரியும் ராஜாதி ராஜாவே, நீர் வாழ்க. நின் கொட்டம் வாழ்க, நின் கொடை வாழ்க. ஒற்றர்களே, எமது நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, நீங்கள் சென்ற காரியம் வெற்றியா தோல்வியா? தோல்வி என்பதற்கு இடமே இல்லை. எங்கள் பயணம் வெற்றி மேல் வெற்றி. யூதாவிலே நிலைவற்ற ஆட்சி நடக்கிறது. பால் என்றால் தலைமை தங்க ஆள் இல்லை. நாடு திறந்து கிடக்கிறது மன்னா. திராட்சையும் பேரிச்சையும் பழுத்து குலுங்குகிறது. தேசம் கேட்பார் என்று கிடக்கிறது. ஆஹா ஆஹா, அற்புதம் மன்னா. இப்போதே படையெடுத்து செல்வோம். நாட்டை சூறையாடுவோம். கொள்ளையடிப்பதில் கை தேர்ந்த நம் காவலர்கள் எப்போது நேரம் வரும் என்று காத்து கிடக்கிறார்கள். ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். ஒற்றர்களே, தேசத்தின் கோட்டை சுவர்களில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? ராஜ வீதியில் வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்களா? அண்ணா, அப்படைவர்கள் தெற்கு வாசல் வழியாக சென்றால் அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பகுதி வணிகர்களின் வியாபார பொருள். வடக்கிலும் கிழக்கிலும் சென்றால் அங்கே சோம்பேறிகள் களியாட்டங்கள் நடக்கும். நாம் எளிதாக உள்ளே போகலாம், காரியமும் கைகூடும். மேற்கு வாசல் பகுதியில் தான் காவல் பலமான. அங்கே நாட்டின் சேனாதிபதி மாளிகையும் மேற்கு பகுதியில் தான் இருக்கிறது. போர் வீரர்களின் பயிற்சி கூடம், ஆயுத கடனும் அங்கேதான் இருக்கிறது. அடிக்கடி கலவரம் ஏற்படும் இடமும் மேற்கு பகுதிதான். அங்கே வீரர்கள் விழிப்புடன் இருப்பார்கள். நீங்கள் ஒற்றர்கள் அல்ல, என் தேசத்தின் ராஜதந்திரிகள். வெற்றிக்கு பின் உங்களுக்கு பொன்னும் பெரிய மாளிகையும் அளிக்கிறேன். தளபதியாரே, சொன்னதை கேட்டீர்களா? வீரர்களில் பெரும்பகுதி வடக்கிலும் கிழக்கிலும் செல்லட்டும். தேர்ந்த வீர மரவர்கள் மேற்கு வாசல் தாங்கட்டும். தெற்கில் சிறுபடை சென்றால் போதும், ஞாபகம் இருக்கட்டும். மன்னா, முதலில் மேற்கிலும் தெற்கிலும் தாக்குதல் நடத்துவோம். அனைவரின் கவனமும் அங்கு செல்லும். அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் பெரும்படை அனுப்பி தேசத்தை அடிமையாக்குவோம். தேசத்தின் செழுமையை சூறையாடுவோம். என்ன சொல்கிறீர்கள் மன்னா? நீ ராஜதந்திரிகளுக்கு தலைவன் அல்லவா? உமது கணக்கு தப்பாது என்பதை நான் அறிவேன். நடக்கட்டும் நாடகம், நகரட்டும் படைகள், முழங்கட்டும் முரசங்கள். மன்னா, ஒரு யோசனை கூறுங்கள். அரசே, யூத நாட்டிலிருந்து சேர வேண்டிய வரிப்பணம் வரவில்லை. வெளிப்பொருளில் 6 நிறுவனங்கள் வரவில்லை. தாங்கள் தூதுவன் ஒருவரை அனுப்பி போருக்கான காரணத்தை உருவாக்கலாமே. வரிப்பணம் செலுத்தாத யூதனை குற்றவாளி கூட்டிலே நடத்தலாமே. ஆகா,
அருமையான யோசனை தளபதியாரே. உடனே தூதன் ஒருவனை அனுப்பி யூதனை எச்சரித்து வர அனுப்புங்கள். ராஜதந்திரமும் விவேகமும் உள்ள ஒருவனை அனுப்புங்கள். வரிப்பணம் செலுத்த தவறினால் பெலிஸ்திய படை யூத தேசத்தை சிதைத்து யூதனுக்கு பாடம் புகட்டும் என்று மடல் எழுதி அனுப்புங்கள். சரி அரசே, இப்போது ஒற்றற்படை தலைவனை தூதராக அனுப்புகிறேன். ஒற்றற்படை தலைவன் தன் வீரமும் விவேகமும் உடையவன், அனுப்புங்கள் அவர். அரசே வணக்கம். தங்களை பார்க்க பெலிஸ்திய தூதன் ஒருவன் வாசலில் காத்து நிற்கிறான். பெலிஸ்திய தூதரா? அழைத்து வா அவனை. யூத தேசத்தின் ராஜாக்களே வாழ்க. எங்கள் ராஜா உங்களுக்கு மடல் ஒன்று தந்திருக்கிறார். இங்கே யூத ராஜாக்களுக்கு பெலிஸ்திய ராஜா எழுதுவது, தங்கள் தேசத்திலிருந்து வர வேண்டிய வரிப்பணம் வரவில்லை, விளைவின் 1/6 பங்கும் வரவில்லை, உடனே அனுப்பிவிடுங்கள். இல்லை, பெலிஸ்திய படை உங்கள் நாட்டை சூறையாடும். இது உங்களுக்கு கொடுக்கும் எச்சரிப்பு. மடையனே, அன்று எங்கள் முற்பாட்டன் யூதா கோத்திரத்து சிங்கம் உன்னை இருந்த இடம் தெரியாமல் தூர்வாரி போட்டதை மறந்து விட்டாயோ? வானாட்டுகிறாயா? தேனருவி யோர்தானை கடந்து வருவாயோ? பேடியே, பேசாமல் இரு. வாய் திறந்தால் கிழித்து விடுவேன். மாப்பலா வாழை தோட்டத்து தத்தித்தாவும் குரங்கு கூட்டம் பெலிஸ்தியன் தோளறுத்து தோல்வியுற செய்கிறேன். புறப்படட்டும் என் நாட்டு பரிப்படை, சிலமறக்கட்டும் பெலிஸ்திய பேடிகளை சீர்குலைத்து விடுகிறேன். அரசே ஆணையிடுங்கள். நம் படை போதுமா? இன்னும் படை வேண்டுமா? கையசைத்தால் இஸ்ரவேலின் படை நகரும். பெலிஸ்திய பேடிகளின் அங்கங்களை பீத்தி எறிகிறேன். வாளாட்டும் குள்ளநெறிகளின் வாளை நறுக்கி விடுகிறேன். ஆணையிடுங்கள் அரசே. தினவெடுத்த என் தோளுக்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? விடை கொடுங்கள். வெற்றி வாகை சூடி வருகிறேன். இஸ்ரவேலின் தலைவன் மோசேயின் கோல் கண்டு நடுகிறான் பார்வோம். வீர மறவன், வெற்றி வேந்தன் என்று முற்பாட்டன் யோசுவாவின் கதியில் மடிந்தான் ஆயி. எரிகோ தகர்ந்தது. எமாரியனை கர்த்தர் யோசுவாவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். யோசுவா எமாரியனை வெற்றி கொள்ளும் வரையில் சூரியனே நீ தரித்திரு, சந்திரனே நீ ஆழம் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நிலுங்கள் என்று கட்டளையிட்டான. வெற்றி வேந்தர்கள் பெயர் கேட்டாலே நடுங்குவான் எதிரி. நீ எம்மாத்திரம் பேடி பெலிஸ்தியனே, நீ எங்களுக்கு எம்மாத்திரம். தூதரே, ஓடிவிடு. உன் தலையை கண்முன் காட்டாது, கொய்து விடுவேன். போ போ, பின்னங்கால் பிடரில் இடிபட ஓடு. இது பனங்காட்டு நரி. சலசலப்புக்கு அஞ்சாத வீரர்களே, எழும்புங்கள். தினவெடுத்த உங்கள் தோள்களுக்கு தீனி கிடைத்து விட்டது. வீரர்களே, நீங்கள் இந்த பெலிஸ்தியனை கண்டு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். திடமனதாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் எதிரியை கலங்க பண்ணுவார். புறப்படுங்கள், எதிரியை முறியடிப்போம். வெற்றி வெற்றி. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்று நம்மையே கடிக்க பார்க்கிறான் பெலிஸ்தியன். அவன் கடைவாய் பற்களை உடைத்து வெற்றி வகை சூடுவோம். மீதியானையரையும் அமலேக்கரையும் காக்கத்திய புத்திரரையும் கிரியானின் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனை தத்தளிக்க பண்ணுவார். பெலிஸ்தியன் கதை முடிந்தது. பெலிஸ்தியனே, உன்னை சுழலடித்த சிம்சோனை நினைத்துப் பார். அவன் ஒருவனே உன்னை இடம் தெரியாமல் ஆக்கிறான். பெலிஸ்தியனே, வரலாற்றில் உனக்கு கருப்பு முத்திரை பதித்து விட்டோம். சரித்திரத்தின் பொன்னெழுத்தில் யூதாவின் பெயர் எழுதப்பட்டு விட்டது. பெலிஸ்தியனே, கர்த்தரின் பெட்டியை பிடித்தவனே, எங்கள் பிதாமகன் சாமுவேலுக்கு முன்பாக முறிந்து விழுந்தவனே, நீ அஞ்சு தரை மட்டும் தாழ்ந்து கிடந்ததை மறந்து விட்டாயோ? இஸ்ரவேலரின் ஆர்ப்பரிப்பை கேட்டு பயந்து நடுங்கி கூனி குறுகி வளைந்து நெளிந்து மண்டியிட்டதை மறந்து விட்டாயோ? யூத சேனைகளே, திடமனதாய் எழும்புங்கள். புருஷ லட்சணமாய் ஆர்ப்பரியுங்கள். வீண்டான் பெலிஸ்தியன். அரசே, துடிக்கிறது என் புயங்கள். ஊரை அடித்து உலையிலே போட்ட பெலிஸ்திய வீரன் கோலியாத்தை கோலினால் வீழ்த்திய தாவீதை மறந்து விட்டான் மடையன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை பெலிஸ்தியனே நீ அறிய போகிறாய். சேனைகளின் கர்த்தர் பெலிஸ்தியனை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். வெற்றி வெற்றி வெற்றி. அரசே, ஆபத்து ஆபத்து.
கோட்டை கதவுகளை மூடுங்கள். நம் படைகள் 4 வாசல்களை நிரப்பட்டும். பெலிஸ்தியன் சுவாசம் ஒளியட்டும். அவன் தேசம் பிரேத குழிகளாய் மாறட்டும். பரியாசம் பண்ணுகிறானா பெலிஸ்தியன்? அநியாயம் செய்ய அடியெடுத்து வைத்து விட்டான். என் தோள் துடிக்கிறது. துரோகிகள் துவம்சம் ஆகட்டும். வீரர்களை விரைந்து வேகமாய் தாக்குவோம். போர் போர். அரசே, சன்மார்க்கர் பிரமிக்கட்டும். துன்மார்க்க பெலிஸ்தியன் மாயக்கார துஷ்டனை துவம்சம் செய்வோம். பாதாளம் பெலிஸ்தியனுக்கு வீடாகட்டும். இருளில் அவன் படுக்கை விரிக்கட்டும். அழிவை பாபா என்று அழைத்த அவன் பூத உடலை புழுக்கள் அரிக்கட்டும். புழுதியின் தூளிலே அவனுக்கு கல்லறை கட்டுவோம். போர் போர் போர். மனுஷன் அல்ல, தேவனே அவனை ஜெயம் கொள்ளுவார். ஆசாரியர்களே, பலிபீடங்களை பழுது பாருங்கள். பழுதற்ற ஆட்டை ஆண்டவருக்கு பலியிடுங்கள். மேகத்தை வஸ்திரமாக உடுக்க பார்க்கிறான் பெலிஸ்தியன். இரவை புடவையாக்கி கட்ட பார்க்கிறான் பெலிஸ்தியன். காற்றுக்கு எல்லை குறி வைக்கவும் அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் வைக்கவும் உன்னால் கூடுமோ? பெலிஸ்தியா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கு அடங்கி போகும். துஷ்டர்களே, பூமியிலிருந்து உங்களை உதறி போடும் காலம் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, நான் சொல்வதை சற்று செவிமடுத்து கேளுங்கள். பெலிஸ்தியனின் படை கடல் மணலத்தனையாய் பெருகி கிடக்கிறது. நாம் ஒன்று செய்வோம். நம் சகோதரன் யாபேசை அழைத்து வருவோம். அவனால் தான் பெலிஸ்தியனை எதிர்த்து நிற்க முடியும். என்ன சொல்லுகிறீர்கள்? நாம் தான் அவன் மனதை நோக வைத்து விரட்டி விட்டோம். அவன் முகத்திலே எப்படி புளிப்பது? நடந்ததற்கு மன்னிப்பு கேட்போம். அவனை எப்படியாவது வருந்தி அழைத்து வருவோம். சகோதர வாசம் இன்னும் அவனிடம் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். நாம் அவனை வெறுத்தாலும் அவன் நம்மை வெறுக்கவில்லை. நாம் கூப்பிட்டால் நிச்சயமாக அவன் வருவான். விசுவாசத்தோடு போவோம். சேனாதிபதியாரே, நாங்கள் யாபேசை அழைத்து வரப் போகிறோம். நீங்கள் அதுவரையிலும் எதிரியை போக்கு காட்டி நிறுத்த பாருங்கள். நான் கவனித்துக் கொள்கிறேன். அவர்களை திசை திருப்ப நமது சங்கீதக்காரர்களையும் நடனக்காரர்களையும் அவர்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். சற்று காலம் கடத்த வேறு வழியே இல்லை. ஆகட்டும், நாங்கள் சீக்கிரமாய் வந்து விடுகிறோம். நண்பர்களை காணோமே, எங்கே போனார்கள் என்றே புரியவில்லை. எங்கு போனீர்கள்? உங்களை காத்து காத்து கண்ணும் பூத்து போனது. இளவரசே, நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்த பணி பெரிய பணி. நாங்கள் அதை சரியாக செய்யாவிட்டால் உங்களுக்கு கோபம் வராமல் போகுமா? சரி, யாவேஸ் பற்றி ஏதாவது தகவல்? ஏராளம் இருக்கிறது இளவரசே. மனிதன் பூவே போல் பூத்து அறுப்புண்டு போகிறான். நிழலை போல் நிலை நிற்க அவனால் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாபேஸ் அப்படி அல்ல. மரம் வெட்டி போட்டாலும் அது திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளை துளிர்க்கும். அடிக்கட்டு போன மரம் கூட தண்ணீர் வாசனை கேட்டால் அது துளிர்த்து இளம்பரம் போல் ஆகிவிடும் என்று சொல்வது போல் யாபேஸ் துளிர் விட்டு செழித்திருக்கிறான். யாவேஸ் எங்கள் மேல் கோபமா இருக்கிறானோ? கோபம் என்பதற்கு ஆணி எடுத்து விட்டவன் தான் யாபேஸ். மூடனின் நெஞ்சில் தான் கோபம் குடிக்கொண்டிருக்கும். ஆனால் யாபேஸ் பொறுமையின் சிகரம், அடக்கத்தின் உறைவிடம். ஞானம் அவனுக்கு கேடகம், திரவியம் அவனுக்கு கவசம். அதனால் தான் அவன் மேன்மையடைந்திருக்கிறான். கோணனானதையும் நேராக்குவான். அதனால் தான் ஞானி சொன்னான், மிஞ்சின நீதிமானாய் நீ இருக்காதே, உன்னை பெரிய ஞானி என்று முத்திரை குத்தாதே, அது உன்னை கெடுக்கும். மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, உன் வாழ்நாள் குறுகி போகும் என்பதையெல்லாம் நன்கு யாபேஸ் அறிந்திருந்தான். அவன் எல்லாவற்றிலும் அவனை காத்துக் கொண்டான். அப்படியானால் அவன் துறவியாகி விட்டானோ? எந்த ஆசிரமத்தில் அவன் இருக்கிறான்? நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அவன் ஒன்றும் துறவியும் இல்லை, காத்திருக்கும் விடலையும் இல்லை. அவன் சுத்த வீரன். அவனுக்கென்று ஒரு சிறு படை வைத்திருந்தான். அப்படி என்றால் எங்களை பழிவாங்க காத்திருக்கின்றானோ? இல்லை, ஒரு நாள் என் சகோதரர்கள் வருவார்கள் என்று காத்திருக்கிறார்.
போரிட்டு அறியாத என் சகோதரர்கள் பெலிஸ்தியனால் அழிந்து விடுவார்களோ? அவர்களை நான் காத்தாக வேண்டும், அது என் கடமை என்று தன் பலத்தை பெருக்கிக் கொண்டார். அவர் கைவசம் இருக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகள், வெட்டி வா என்றால் தட்டி வருவார்கள். அரசே, ஞானமுள்ள யாபேசுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. காரியங்களில் தாற்பயத்தை அறிந்து வைத்திருக்கிறான். ஒரு மனுஷனுடைய ஞானம் அவனை உள்ளும் அழுத்தறுத்து வெளியிலும் பிரகாசிக்க பண்ணும் என்பார்களே. யாபேசை பார்த்தால் உங்களுக்கு போதிக்கும். அவனை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். இப்போது அவன் உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்கள் வார்த்தைகளால் மனமகிழ்ந்து நல்ல காரியம் செய்தீர்கள். எமது அரண்மனையில் நீங்களும் அலங்கரிக்கப்படுவீர்கள். பெலிஸ்தியன் நம் நாட்டுடன் போர் செய்ய உபயம் தேடுகிறான். நாம் மறுபடியும் சந்திப்பது போர்க்களத்திலாக இருக்கட்டும். நான் வருகிறேன். தம்பி, எங்களை காப்பாற்று. பெலிஸ்தியன் நம் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து எல்லையை முற்றுகை போட்டிருக்கிறான். நாங்கள் செய்ததையெல்லாம் மன்னித்து தேசத்தை காப்பாற்று. உன் பெயரை கேட்டாலே பெலிஸ்தியன் நடுங்குவான். நாங்கள் தவறிழைத்து விட்டோம். சகோதரனே, நீதான் யூத தேசத்து ராஜா. எங்களுக்கு நீதான் தலைவன். தயவு செய்து வந்து தேசத்தை காப்பாற்று. அறிவில்லாத வார்த்தையால் என்னை அந்தகாரப்படுத்தினீர்கள். இப்போது எதற்கு வந்தீர்கள்? பெலிஸ்தியனின் கையிலிருந்து தப்புவதற்கு. காரியம் முடிந்தால் கம்மாளம் வெளியே தள்ளப்படும். கறிவேப்பிலையும் அப்படித்தானே. தகப்பனில்லாத பிள்ளை குடிக்கும் பாலை பறித்து தரித்திரன் போர்த்தின போர்வையை அடகு வாங்க நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? இல்லை, நாங்கள் உன் தலைமையை ஏற்க விரும்புகிறோம். எங்கள் காரியத்திற்காக நாங்கள் உன்னை நாடி வரவில்லை. யூத தேசத்திற்காக, தேச மக்களுக்காக நாடி வந்தோம். பெலிஸ்தியனுக்கு தேசம் அடிமையானால் தேசத்தின் செழுமையை அவன் கொள்ளையடிப்பான். தேசம் தவிக்கும், தேசம் கலங்கும், தேசம் தத்தளிக்கும். நாங்கள் செய்த தவறுக்காக தேசத்தை தண்டிக்காதே. வா, தேசத்துக்கு ராஜாவாக இரு. சகோதரர்களே, மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவு கட்டுகிறான். கடக்கக்கூடாததும் நிலையில்லாத ஆறு எழும்பினாலும் உழைப்பாளி அதை வற்றி போக பண்ணுகிறான். கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் துகள்களில் பொன் பொடிகளும் உண்டாகும். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்களுக்கும் அது புலப்படாது. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? ஞானத்தின் விலை மனிதனுக்கு தெரியாது. ஜீவன் உள்ளவனுடைய தேசத்தில் ஞானம் அகப்படுவது இல்லை. ஆழம் என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமும் என்னிடத்திலும் இல்லை என்கிறது. ஒப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலமும் அதற்கு ஈடல்ல. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. அதனால்தான் சாலோமோன் ஞானி சொன்னான், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழை. வெள்ளியைப் போல் நாடு, புதையலை தேடுவது போல் தேடு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் உனக்கு அறிவும் புத்தியும் தருவார் என்று. சகோதரர்களே, நீங்கள் மாயையான பகட்டை எண்ணி மதிமயங்கி போனீர்கள். இப்போதாவது தெளிந்த புத்தியோடு வந்திருக்கிறீர்களா, இல்லையா? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீ எங்கள் மேல் சந்தேகப்படாதே. உண்மையாகவே நாங்கள் மனம் திரும்பி வந்திருக்கிறோம். எங்களை நம்பு. நம்புகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? புரியலையே. என் தாய் என்னை துக்கத்திலே பெற்றெடுத்தாள். அதனால்தான் எனக்கு யாபேசு என்று பெயரிட்டாள். நமது அன்னை தேசத்தின் விடியலுக்காக ஏங்கினார்கள். விடியலை நோக்கி பயணிக்க பிரார்த்தனை செய்தார்கள். அதை அவர்களால் காணவும் முடியவில்லை, கேட்கவும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அன்னையின் அருள்வாக்கு நிறைவேற ஒன்றுபடுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக, நம் தேசத்திற்காக போராடுவார். சாத்தானின் சேனையை முறியடிப்போம். வெற்றி, வெற்றி.
நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள். என்னிடம் சிறு படை ஒன்று இருக்கிறது. உங்களில் ஒருவன் அந்த படைக்கு தலைமை தாங்கி பெலிஸ்திய நாட்டை நோக்கி போங்கள். நம் தேசத்தை சூழ்ந்து நிற்கும் பெலிஸ்தியன் இதை கேட்டவுடன் அவன் கவனம் பின்னோக்கும். அந்த சூழலை பயன்படுத்தி நான் அவனை கடுமையாக முன்னின்று தாக்குவேன். படைகளுக்கு போகும் இடம் புரியாமல் திணறும். இந்த நேரத்தில் மற்ற இருவரும் பின்னால் தாக்குங்கள். உலைவாயில் சிக்கிய பெலிஸ்தியன் அழிவான், அழிந்தே போவான். நான் பெலிஸ்திய நாட்டை தாக்க சிறு படையுடன் செல்கிறேன். இதோ ஒரு சுரங்கப்பாதை. இது நம் அரண்மனைக்கு போகும் பாதை. சீக்கிரம் போவோம். நான் சொன்னதை கவனமாக பின்பற்றுங்கள். போருக்கு பின் பெலிஸ்தியன் இருக்கவே மாட்டான். சுரங்கப்பாதை உள்ளே சென்று இரண்டாக பிரியும். கிழக்கே போகிற பாதை நம் தேசத்தின் பிரதான வாசலை நோக்கி இருக்கிறது. அங்கேதான் பெலிஸ்தியனுடைய பெரும் படை இருக்கிறது. நான் அந்த பாதையில் போகிறேன். நீங்கள் எதிர்பாதையில் போங்கள். அங்கேதான் நம் பாதுகாப்பு பலமாக இருக்கிறது. நமது சேனாதிபதியும் அங்கேதான் இருக்கிறார். நீங்கள் 3 பேரும் மூர்க்கமாய் தாக்குங்கள். பெலிஸ்தியனுக்கு அழிவு நிச்சயம். புறப்படுங்கள். நான் சர்வ வல்லவருக்கு ஆராதனை செலுத்தி விரைந்து வருகிறேன். வீரர்களே, ஆர்ப்பரியுங்கள்! போர், போர்! கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். எரிகோ கோட்டையை துதியினால் தகர்த்தவர் நம் ஆண்டவர். இந்த பெலிஸ்தியனை நிர்மூலமாக்காமல் இருப்பாரோ? பார்வோனின் சேனையை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர் நம் ஆண்டவர். இந்த பெலிஸ்தியனை மண்ணை கவ்வச் செய்யாமல் இருப்பாரோ? வீரர்களே, தாக்குங்கள்! இந்த வீணர்களுக்கு பாடம் புகட்டுவோம். போர், போர்! அரசே, அதோ பாருங்கள், பெலிஸ்திய ஒற்றர்கள் தேசத்துக்குள் ஊடுருவ பார்க்கிறார்கள். காவலர்களே, அந்த ஒற்றர்களை தாக்குங்கள். அதோ பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் அதிசயம் செய்கிறார். கற்பாறை உடைகிறது. பெரும் துகில் பெலிஸ்திய படையை துவம்சம் செய்கிறது. பெலிஸ்தியன் புறமுதுகு காட்டுகிறான். போர், போர்! வீரர்களே, விரைந்து தாக்குங்கள்! என்ன அதிசயம் ராஜாக்களே! பெருங்காற்று சுழன்றடிக்கிறது. பெலிஸ்திய பெருஞ்சேனை புழுதி போல் மடிந்து விழுகிறது. அதோ பெலிஸ்திய தளபதி! விரட்டுங்கள்! போர், போர், போர்! மேற்கை நான் பார்க்கிறேன். அங்கேதான் பெலிஸ்திய ராஜா நிற்கிறான். அதோ யாபேசின் படைப்புயலால் புழுதி கிளம்புகிறது. எதிரி முறிந்தோடுகிறான். விடாதீர்கள்! போர், போர், போர்! விரட்டுங்கள்! ஆஹா, அற்புதம், அற்புதம்! எங்கு பார்த்தாலும் யாபேசின் படை. கதி கலங்கி போனான் பெலிஸ்தியன். அதோ பூமி பிளக்கிறது. பெலிஸ்தியரை வாரிக்கொண்டு போகிறது. அற்புதம், அற்புதம்! வீரர்களே, சூழ்ந்து தாக்குங்கள்! ஒருவனும் தப்பிவிடக் கூடாது. போர், போர்! வீரர்களே, ஒற்றர் படை தலைவனே, அதோ புயலொன்று வருகிறதே, அது யார்? உற்று பாருங்கள். தளபதியாரே, அவன்தான் யாபேஸ். வீரர்களே, விரைந்து போய் அந்த புயலை தடை செய்யுங்கள். அவனை விட்டு விடாதீர்கள். அவன் நமது தலைவிதியை தலைகீழாக்கி விடுவான். போர், போர்! தலைகால் புரியாது தாக்குகிற அந்த சூறாவளிதான் யாபேஸ். அவன் செலுத்துவது வாளா, இல்லை மின்னல் கீட்டா? வீழ்வது தலையா, இல்லை வாளை தண்டா? புயலாய் வீசும் அவனை அப்புறப்படுத்துவோம். போர், போர்! வீரர்களே, ஒன்றிணைந்த அவன் ஒருவனை தாக்குவோம். அவனை கொன்றால் வெற்றி நிச்சயம். போர், போர்! மலை போல் குவிந்து கிடக்கிற நமது ஆயுதங்கள், அதை எடுத்து போர் செய்யும் வீரர்கள் எங்கே போனார்கள்? நம் படை எங்கே? யாபேஸ் நம் படையை அழித்து விட்டான். அதோ ஒற்றன் ஓடி வருகிறான். அரசே, ஆபத்து, ஆபத்து! யூத படை நம் தேசத்துக்குள் புகுந்து விட்டது. தேசத்தை சூறையாடுகின்றான். உடனே நம் படையை தேசத்துக்கு அனுப்ப வேண்டும். ஐயோ, மோசம் போய்விட்டோம். நாட்டிலே யாபேசு இல்லை என்று தானே நினைத்தோம். அவன் எங்கிருந்து வந்தான்? நமது உளவுப்படை தோற்றுவிட்டது. வீரர்களே, திரும்புங்கள் பெலிஸ்திய நாட்டிற்கு. நம்மை யூதன் அடிமையாக்கி விடுவான். நம் தேசத்தை காப்பாற்ற வேண்டும். உடனே புறப்படுங்கள். அரசே,
புறவாசல் வழி போவோம். முன்னால் செல்ல முடியாது. யாபேசின் படை அங்கே நிற்கிறது. காவலும் பலமாக இருக்கிறது. நான் என்னிடம் இருக்கும் சிறு படையுடன் புறப்படுகிறேன். ஒற்றனே, நீ சேனாதிபதியிடம் சொல்லிவிடு, தேசத்தை சூறையாடும் யூதனின் பிடியிலிருந்து தேசத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும். வீரர்களே, நம் தேசத்திற்கு திரும்பி விடுங்கள். யாபேசே, இன்று நீ தப்பிவிட்டாய், என்றும் தப்பிவிடலாம் என்று பகற்கனவு காணாதே. காலம் உனக்கு பதில் சொல்லும். வீரர்களே, அதோ பேடி பெலிஸ்திய ராஜா ஓடுகிறான். கோளை புறமுதுகு காட்டி ஓடுகிறான். பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓடுகிறான். முழங்கட்டும் முரசுகள். வெற்றி, வெற்றி! அரசி, பெலிஸ்திய தளபதியும் ஒற்றற்படை தலைவரும் தலைத்தறிக்க ஓடுகிறான். வெற்றி, வெற்றி! அனூபே, வந்துவிட்டாயா? உன் தாக்குதல் கேட்டதுமே பெலிஸ்தியனின் கவனமும் கவலையும் அவன் தேசத்தின் மேலேயே போய்விட்டது. சிறு படையாக இருந்தாலும் சீரும் சிறுத்தை பாய்வது போல் எதிரி மேல் பாய்ந்து எதிரியையே கிழித்தறிந்தாய். நாட்டையே சூறையாடினாய். நன்று செய்தாய். அதை இன்றே செய்தாய். சிறு படை என்று நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் உன் பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டவர்கள் என்று அறிவேன். எதிரியை துல்லியமாக தாக்கினார்கள். எதிரி பின்னிட்டு ஓடினான். தேசத்தை சூறையாடினோம். கொள்ளையடித்ததை நமது கஜானாவில் சேர்த்து விட்டோம். அரசே, போர்க்களம் களை இழந்து கிடக்கிறது. நம் வீரர்களுக்கு விளையாட இடமில்லாது போய்விட்டது. பெலிஸ்தியன் ஓடியே போய்விட்டான். பெலிஸ்தியன் கரியும் பரியும் தரிகட்டு ஓடியது. அவன் கொள்ளை பொருட்கள் வீதியில் சிதறிக் கிடக்கிறது. யூதனை எடுப்பார் கைப்பிள்ளை என்று நினைத்தான். வீணனை பிடித்து கழுமரத்தில் ஏற்றி இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த வெற்றியை சேனைகளின் கர்த்தரின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்வோம். வெற்றி வாகை சூடி மகிழ காரணமான நமது சகோதரன் யாபேசை நம் தேசத்திற்கு ராஜாவாக்குவோம். வீரர்களே, சேனாதிபதியாரே, வெற்றி செய்தியை தேசத்திற்கு பறைசாற்றுங்கள். யாபேசின் பட்டமளிப்புக்கு தேசத்து மக்களை கூட்டுவோம். தேசமெங்கும் 10 நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் நடத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா,
இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. இன்று ஓர் நன்னாள், இல்லை இல்லை பொன்னாள், காண கிடைக்காத திருநாள். நம் வெற்றியை கிருபையாய் தந்த சேனைகளின் கர்த்தருக்கு துதி செலுத்தும் நாள். தேசத்துக்கு நல்ல ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் நாள். நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல நற்செய்தி. அனைவரும் மகிழ மக்களுக்கு மாமிச உணவை பரிமாறுங்கள். மக்கள் உண்டு மகிழட்டும், கண்டு களிக்க நாட்டியங்கள் நடக்கட்டும். இன்றுதான் என்னை ஈன்றெடுத்த அன்னையின் கனவு நனவானது. பெலிஸ்தியனின் அச்சுறுத்தலிலிருந்து விடுதலை பெற்றோம். விடியலை நோக்கி பயணித்தோம். இன்று புதிய விடியலை தரிசிக்கிறோம். யூதாவின் விடியல் பயணத்தின் முதலரசன் யாபேஸ் வாழ்க வாழ்க. தான் நேசித்த காதலியை தவிக்க விட்டுவிட்டு தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த யாபேசுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேசத்திற்கு முதல் பட்டத்து ராணியாக யாபேசின் காதலிக்கு முடிசூட்டுவோம். எல்லாரும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். சென்று வாருங்கள்.